அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது 263வது தேவாரம் பாடல் பெற்ற சிவஸ்தலமான திரையிடைச்சுரம் அல்லது திருவடி சூலம் என்ற ஊரில் அமைந்திருக்கும் சிவாலயத்தை பற்றித்தான். இங்கிருக்கும் இரண்டின் பெயர் ஞானபுரீஸ்வரர், இடைச்சுரநாதர் என்றும் அழைக்கப்படுகின்றார். இரவியின் பெயர் கோவர்த்தனாம்பிகை, இமயமடக்கொடி அம்மை என்றும் அழைக்கப்படுகின்றார். இந்த ஆலயத்திற்கு எவ்வாறு செல்வது? செங்கல்பட்டிலிருந்து திருப்போரூர் போகும் சாலை மார்க்கத்தில் செங்கல்பட்டிலிருந்து கிழக்கே சுமார் 9 கிலோமீட்டர் தொலைவில் இந்த சிவஸ்தலம் இருக்கின்றது. திருவடி சூலம் பேருந்து நிறுத்தத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஆலயம் இருக்கின்றது. இந்த ஆலயத்திற்கு எவ்வாறு செல்வது? தொண்டை நாட்டு பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இது 27வது ஸ்தலமாகும். மக்கள் வழக்கில் தற்பொழுது திருவடி சூலம் என்று அழைக்கப்படுகின்றது. தொண்டை நாட்டு தலங்கள் வரிசையில் 27வது தலமான திரு இடைச்சுரம் பல குண்டுகளுக்கு நடுவில் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் திருவடி சூலம் கிராமத்தில் அமைந்திருக்கின்றது. கோவிலுக்கு ராஜகோபுரம் இல்லை, தெற்கு நோக்கிய ஒரு நுழைவாய் மட்டுமே இருக்கின்றது. கோவிலுக்கு வெளியே இடதுபுறம் வரசித்தி விநாயகர் சன்னதி இருக்கின்றது. நுழைவாயில் வழியாக உள்ளே சென்றால் விசாலமான தெற்கு வெளிப்பிரகாரத்தில் நேரே வலம்புரி விநாயகர் சன்னதியை காணலாம். வெளிப்பிரகாரம் வலம் வரும்போது கிழக்கு பிரகாரத்தில் பலிபீடமும் நந்தியும் இருக்கின்றன. இப்பிரகாரத்தில் பிரம்மாண்டேஸ்வரர் சன்னதியும் இருக்கின்றது. அருகில் வேப்பம், அரசு, வில்வம் ஆகிய 3 மரங்களும் இணைந்து வளர்ந்திருப்பதை காணலாம். மேலும் இந்த கிழக்கு பிரகாரத்தில் தெற்கு நோக்கிய சுப்பிரமணியர், வள்ளி தெய்வியானுடன் உள்ள சன்னதியும் இருக்கின்றது. பிரகார வலம் முடிந்து மீண்டும் தெற்கு பிரகாரம் வந்தால் தலவிருட்சம் வில்வ மரம் இருக்கின்றது. இந்த வில்வ மரத்துக்கு அருகில் ஒரு பாம்பு புற்று இருக்கின்றது. இது விநாயகர் வடிவில் காட்சி தருகின்றது. தெற்கு பிரகாரத்தில் உள்ள மற்றொரு நுழைவாயில் வழியாக உள்ளே சென்றால் அநேக தூண்களுடன் ஒரு பெரிய மண்டபம் இருக்கின்றது. மண்டபத்தை அடுத்து நேரே தெற்கு நோக்கிய இறைவி கோவர்த்தனாம்பிகை சன்னதியை காணலாம். சன்னதிக்குள் நுழைந்தால் இடதுபுறம் கிழக்கு நோக்கிய இறைவன் ஞானபுரீஸ்வரர் சன்னதி இருக்கின்றது. ஒரே இடத்தில் நின்றபடி இறைவன் இறைவி இருவரையும் தரிசிக்கலாம். மூலவர் சன்னதிக்கு இருபுறமும் விநாயகரும் முருகப்பெருமானும் காட்சியளிக்கின்றார்கள். கருவறை அகழி அமைப்புடன் காணப்படுகின்றது. வலமாக சுற்றி வந்தால் 4 பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். விநாயகர் சன்னதியும் வள்ளி தெய்வானை உடனாகிய சுப்பிரமணிய சன்னதியும் அடுத்தடுத்து இருக்கின்றன. இந்த ஸ்தலத்தின் சிறப்பு மூலவர் லிங்க திருமேனி. இந்த சுயம்பு லிங்கம் ஒரு மரகத லிங்கம், சதுரபீட ஆவுடையார். சிவலிங்க திருமேனியில் தீபாராதனை செய்யும் போது அவ்வொளி பிரகாசமாக லிங்கபானத்தில் தெரிகின்றது. கோஷ்ட மூர்த்தங்களாக தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா, துர்கை ஆகியோர் இருக்கின்றார்கள். அம்பாள் பசு வடிவில் வந்து பால் சொரிந்து இறைவனை வழிபட்ட ஸ்தலம். அதனால் இறைவி கோவர்த்தனாம்பிகை என்று அழைக்கப்படுகின்றார். திருஞான சம்பந்தர் தனது சிவஸ்தல யாத்திரையின் போது இவ்வழியே வந்து கொண்டிருந்தார். நீண்ட தூரம் நடந்து வந்ததாலும் வெயில் ஏறியதாலும் அவர் மிகவும் களைப்படைந்திருந்தார். அதோடு பசியும் அவரை வாட்ட ஒரு மரத்தடியில் அமர்ந்தார். அப்பொழுது ஒரு இடையன் அங்கு வந்தான். பசியோடு உள்ள சம்பந்தரை பார்த்த அவன் தன்னிடம் இருந்த தயிரை பருக கொடுத்தான். தயிரை பருகி களைப்பு நீங்கிய சம்பந்தரை பார்த்து இடையன் அவர் யார் என்று வினவினான். தனது சிவஸ்தல யாத்திரை பற்றி கூறிய சம்பந்தரிடம் இடையன் அருகிலுள்ள வனத்தில் ஒரு சிவன் இருப்பதை பற்றி கூறினார். இடையன் மூலமாக பசியாறிய சம்பந்தர் அவனது அழைப்பை தட்ட முடியாமல் அவனை பின்தொடர்ந்து சென்றார். வழியில் ஒரு குளக்கரையில் நின்ற இடையன் சம்பந்தரை பார்த்து புன்னகைத்து விட்டு மறைந்து விட்டான். திகைப்படைந்த சம்பந்தர் சிவபெருமானை வேண்ட சிவன் அவருக்கு காட்சியளித்து தானே இடையின் வடிவில் வந்து அருள் புரிந்ததை கூறினார். இடையனாக வந்து இடையிலேயே விட்டுவிட்டு சென்றதால் இறைவனை இடைச்சுரநாதர் என்று அழைத்து பதிகம் பாடினார். சிவன் மறைந்த குளக்கரை காட்சி குளம் என்ற பெயரில் தற்பொழுதும் இருக்கின்றது. திருஞான சம்பந்தர் ஏற்றியுள்ள இந்த ஸ்தலத்திற்கான இந்த பதிகம் 1ஆம் திருமுறையில் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த ஸ்தல இறைவனின் திருமேனி வண்ணம் கண்டு அதிசயித்து தனது பதிகத்தின் ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் இடைச்சுரமேவிய இவர் வனமென்னே என்று பாடியிருக்கின்றார்.
மலைகள் சூழ்ந்த இயற்கை சூழலில் கோயில் அமையப்பட்டிருக்கின்றது. கருங்கல் கட்டமைப்பை உடைய பழமையான திருக்கோயில். ஆகையால் நண்பர்களே, இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தை தயவு செய்து தரிசித்து சிவகடாட்சம் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறும் உங்கள் அன்பு நண்பன் ராஸ்ரீதர்.